Namaste students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th maths page number 101 exercise 3.5. அதுல first simplify பார்க்க போறோம். 4x square y by 2z square into 6x z cube by 20y power 4 னு இருக்கு. இது ஒண்ணுமே இல்ல, ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். கேன்சல் எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஈஸியா சிம்பிளிஃபை ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா இது நான் இதுல சம்லே டைரக்டாவே போடுறேன். இந்த 2 டேபிள்ஸ்க்கு கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, 4க்கு இல்லைன்னா இது என்ன பண்ண 2க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 3s are 6. அதுக்கப்புறமே 4 1s are 4, 4 5s are 20. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எதுவும் கேன்சல் பண்றதுக்கு இல்ல. 4 1s are 4 5s are 2 1s are 2 3s are 6 முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா x ஏதாவது டினாமினேட்டர்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சோ x கேன்சல் பண்ண முடியாது. ஆனா y பாத்தீங்கன்னா இங்க ஒரு y இருக்கு, சோ ஒரு y போக பேலன்ஸ் வந்து இங்க y கியூப் இங்க இருக்கும். 4ல இருந்து 1 போச்சுனா 3. சோ இந்த ஒரு y க்கு இந்த ஒரு y கேன்சல் ஆச்சுனா y கியூப் இருக்கு. அதே மாதிரி இந்த z கியூப் ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஸ்கொயர் ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சுனா இந்த ஸ்கொயர் போக பேலன்ஸ் இங்க 1 இருக்கும். அப்பனா இப்ப என்ன பேலன்ஸ்லாம் இருக்குன்னு பாத்துடலாம். இங்க பாருங்க 3 1s are 3 into x square into x வந்து x square into x போட்டேன் divided by 5 டிவைட்ல பாத்தீங்கன்னா 5 உம் y cube மட்டும் தான் இருக்கு. சோ 5y cube போட்டாச்சு. இப்போ எல்லாரும் சேர்த்துக்கோங்க. 3 x square x மல்டிப்ளை பண்ணா x cube, இங்க ஒரு z விட்டேன் நானு, இந்த z ஐயும் போட்டாச்சு. சோ x cube z divided by 5y cube, 5y cube தான் இதோட ஆன்சர். அடுத்தது இந்த செகண்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல உள்ள இந்த 2 ஃபேக்டர்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இது ரெண்டுமே ஃபேக்டரைசிங் மெத்தட்ல தான் இருக்கு. அதனால பாருங்க p² - 10p + 21 ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதிட்டேன். அது பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா 21 ஆட் பண்ணா -10, மல்டிப்ளை பண்ணா 21 ஆட் பண்ணா -10. So 7 3s are 21 வருது. 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 10 வருது. ஆனா -10 வருது இல்லையா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைனை போட்டுக்கலாம். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த இதை எழுதியிருக்கேன் p² + p - 12 எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணா -12 ஆட் பண்ணா 1, ஏன்னா 1p தான் இருக்குல்ல, சோ 1. இப்போ 4 3s are 12, 4ல இருந்து 3 போச்சுன்னா 1 வரணும். ஆனா 1ஓட சைன் வந்து பிளஸ்ங்கிறதுனால பிக் நம்பருக்கு பிளஸும் ஸ்மால் நம்பருக்கு மைனஸும் போட்டாச்சு. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், p - 7 × p - 3 எழுதியாச்சு. இதை p + 4 × p - 3 எழுதியாச்சு. இந்த டிவைட்ல உள்ள இந்த ரெண்டுத்தையுமே அப்படியே விட்டுடலாம். p - 7 p - 3 ஹோல் கியூப் ஃபேக்டர்ஸ் ஆவே இருக்கறனால அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் என்னது, p - 7 by p - 7 × p - 3 எடுத்து எழுதியாச்சு, by p - 7 எழுதியாச்சு. இதோட ஃபேக்டர்ஸ் என்னது, p + 4 × p - 3 எழுதியாச்சு. டிவைட்ல என்ன இருக்கு, p - 3 ஹோல் கியூப். அவ்வளவுதான், நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தேவையானதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ காமன் உள்ளதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்க பாருங்க p - 7 க்கு p - 7 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க ஒரு p - 3 இங்க ஒரு p - 3, சோ பவர் 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்க பேலன்ஸ் பவர் 1 இருக்கும். இங்க ஒரு பவர் இங்க ஒரு பவர் சேர்த்தா 2 பவர் இல்லையா, பவர் 2 வந்து இங்க கேன்சல் ஆச்சுன்னா 3ல இருந்து 3ஐ கேன்சல் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன போடுறோம், 2ஐ கேன்சல் பண்ணி 1 போடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னா p + 4 இருக்கு, பைல p - 3 இருக்கு. சோ அதான் அதோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா 2 ட்ரிப் வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் p - 7. அதே மாதிரி இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் p + 4 × p - 3. சோ இதோட வேல்யூ இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து இங்க எழுதியாச்சு. டிவைட்ல p - 7 போட்டாச்சு. அதே மாதிரி இதோட ஃபேக்டர்ஸ் இங்க எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி p - 3 ஹோல் கியூபை எழுதியாச்சு. இப்போ காமனா உள்ளதெல்லாம் கேன்சல் பண்றதுக்கு p - 3 வந்து இங்க கியூப் இருக்கு, இங்க வந்து பவர்ல 2 இருக்கு. சோ கேன்சல் ஆச்சுன்னா இங்க பேலன்ஸ் ஒரே ஒரு p - 3 இருக்கும். p - 7 க்கு p - 7 கேன்சல் ஆயிடுச்சு. சோ நியூமரேட்டர்ல ஒரே ஒரு p + 4, டினாமினேட்டர்ல ஒரே p - 3 மட்டும் தான் இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம், இதுல ஃபேக்டரைஸ் பண்ற வர்க்கே கிடையாது. ஃபேக்டரைஸ் தான் சிம்பிள் ஃபேக்டரைசேஷன் தான். இங்க பாருங்க, இது வந்து 5t² ஒன்றும் பண்ணவே வேணாம், இந்த 10tயும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா காமனா 4 இருக்கு இல்லையா, 4 வெளில எடுத்தோம்னா 4 1s are 4, சோ ஒரு t மட்டும் உள்ள இருக்கு. 4 2s are 8, சோ 4 வெளில போயிடுச்சுன்னா ஒரே 2 மட்டும் உள்ள இருக்கு. இங்க நம்ம 6 காமனா வெளில எடுத்தோம்னா 6 வெளில வந்துருச்சு. அப்ப 6 போச்சுன்னா இங்க 2 மட்டும் இருக்கு. இது 6 2s are 12ங்கனால -2 மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா 6 வந்து வெளில போயிருச்சு.
இப்போ பையில் 5t 10t அப்படியே இருக்குது பாருங்கள். இது எப்படி கேன்சல் பண்ணுற பாருங்க. இங்கே ஒரு டீக்கு ஒரு டீ கேன்சல் ஆச்சுன்னா இது வந்து டீயை நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்கேன், இல்லை பவரில் மட்டும் தான் நான் கேன்சல் பண்ணிக்க. ஸோ பவரில் இங்கே 1 வரும். அடுத்தது 5 1s are 5, 5 2s are 10. அடுத்தது இதை பாருங்க, எது வேணாலும் கேன்சல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2s are, இது 3 2s are, 1 2s are, இது 3 2s areன்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த t-2வும் இந்த t-2வும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா 3t/4 இருக்கு. என்ன இருக்கு? 3t/4 மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ல இருக்கு. 3t/4 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேன்சல் பண்ண வேல்யூ இது. ஸோ நியூமரேட்டர்ல 1 மட்டும்தான் இருக்கு. 1 × 3 3 தான். அதே மாதிரி இந்த t-ஐயும் போட்டாச்சு. டினாமினேட்டர்ல எந்த வேல்யூவும் இல்லை 4 தவிர. ஸோ 4 × 1 4 தான். ஸோ 3/4t தான் இதோட ஆன்சர். அடுத்தது சிம்பிளிஃபைல செகண்ட் சம். இது செகண்ட் சம்ல பார்த்தீங்கன்னா இங்கே x+4 இருக்கு. இது வந்து 3யோட ஸ்கொயர். நான் இதை இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயே போட்டு காமிச்சு நிறைய ஸ்டெப்ஸ் போட்டால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த 9x² எப்படி போட்டிருக்கேன்? 3x² போட்டிருக்கேன். அதே மாதிரி 16y என்ன பண்ணியிருக்கேன்? 4y² போட்டிருக்கேன். அப்போ a² - b² இது வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு தனியாக இங்கே போடலாம். இது வந்து என்னது +3 நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க x+4 அப்படியே போட்டாச்சு. 3x + 4y எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, பண்ணவும் முடியாது. ஸோ அது அப்படியே எழுதியாச்சு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா a² - b² இருக்கிறதுனால a + b × a - b பிரிச்சாச்சு. அதாவது 3x + 4y × 3 - 4y, அதாவது a + b × a - b ஃபார்ம்ல பிரிச்சாச்சு. இதை மட்டும் தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுவீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா? இங்கே பாருங்க, நான் வந்து இப்படி டாப்ல போடணும். இங்கே பாருங்க 2 × 20 40, 2 × 20 40. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டேன். மல்டிப்ளை பண்ணா -40, ஆட் பண்ணா +3 வரணும். 43 இதாங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம 8 5s are 30, 8 5s are 40. 8 × 5 வந்து 40. ஆனால் 8லேருந்து 5 போனால் 3 வரணும். 3க்கு ப்ளஸ் இருக்கிறனால பிக் நம்பருக்கு ப்ளஸும் ஸ்மால் நம்பருக்கு மைனஸும் போட்டாச்சு. இப்போ நான் ஏற்கனவே எல்லா கிளாஸுமே சொல்லியிருக்கேன், x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1ன்னா ப்ராப்ளம் கிடையாது. 2 இருந்து 1 தாண்டி பெரிய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பையில் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க 8ஐயும் போட்டேன். இது எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. நான் இங்கே பாருங்க 8 போட்டாச்சு. இந்த 8 பை போட்டுக்கோங்க. காமா இந்த -5/ன்னு போட்டுக்கோங்க. இது இந்த 2x² இருக்குல்ல, நம்ம வெறும் 2x மட்டும் போட்டுக்கலாம். எல்லா x எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2 4s are. இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி ஃபேக்டர்ஸ் நான் பிரிச்சிருக்கேன் பாருங்க. x+4 இந்த பாருங்க x+4 பிரிச்சிருக்கேனா? அதே மாதிரி 2x - 5 பிரிச்சு போட்டாச்சு. ஸோ 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சி. ஒன்று x+4 × 2x - 5 பிரிச்சாச்சு. 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சி. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. x+4க்கு x+4, 3x + 4y, இங்கே 3x + 4y கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 3x - 4y/ 2x - 5 இருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் x³ - y³. இது வந்து ஃபார்முலாவே. ஸோ x - y × x² + xy + y² ஃபார்முலாவே எடுத்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இங்கே பாருங்க, இது செகண்ட் 3x² + 9xy + 6y². நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் நானே போட்டு பார்க்கும்பொழுது 6 3s are 18லாம் போட்டு பெரிய லெவலில் போட்டேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம அது மாதிரி பண்ணணும்? இங்கே காமனாகவே 3யை வெளில எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? காமனாக 3யை வெளில எடுத்திருக்கேன். எடுக்கும்போது இங்கே என்னவாகுது? x² + 3xy. 3 3s are 9 தானே. ஒரு 3 வெளில போச்சுன்னா ஒரு 3 உள்ள இருக்கும். இங்கே 3 2s are 6னா ஒரு 3 வெளில போயிடுச்சு, 2 மட்டும் உள்ள இருக்கு. ஸோ எல்லா வேரியபிள்ஸும் அப்படியே இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் நீ ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே 3 இருந்தது, நான் அதனால இப்படி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம 3 தான் வெளில எடுத்துட்டோம்ல. ஸோ ப்ராப்ளமே கிடையாது. இங்கே 1 இருக்கனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் 3. ஸோ 2 1s are 2 போடுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணல 3 கிடச்சது இல்லையா? இதை நான் டேரெக்டாக ஏன் இதோ இந்த மெத்தடில் போடலை? இதை நான் டேரெக்டாக ஏன் இந்த மெத்தடில் போடலைன்னு சொன்னால் போடலாம் இந்த மாதிரி மெத்தடில். ஆனால் இங்கே வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, எக்ஸுங்கிற வேரியபிளும் இருக்குது, ஒய்ங்கிற வேரியபிள் 2 வேரியபிளும் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்? நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோமோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் 9th எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் 9th 8th கூட கற்றுட்டு இருக்கீங்க. ஸோ நான் அந்த மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அதாவது என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் டேர்மை இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் x² அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இங்கே 2y² அப்படியே வச்சுட்டேன்.
அப்போ இந்த மிடில் உள்ள 3xy தான் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. மிடில் உள்ள 3xy இருக்கு இல்லையா, அதை நான் 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதாவது இந்த 3xy 2xyனும் 1xy ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 3xy வருது இல்லையா. இப்போ 4 டேர்ம்ஸ் கிடச்சி நமக்கு. ஏற்கனவே 3 டேர்ம்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிட்டீங்க. இந்த சம்முக்கு மட்டும் நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால. இப்போ பாருங்க 4 டேர்ம்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து காமனாக என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் எக்ஸை வெளில எடுக்கிறேன். அப்போ உள்ள ஒரு எக்ஸும் ஒரு 2y மட்டும்தான் இருக்கு. ஸோ எக்ஸ் + 2y உள்ள போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 டேர்ம்ஸ் வாங்க, மொத்தமாக 4 டேர்ம்ஸில் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஒர்க்கு முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துலையும் மட்டும் பார்க்கும்பொழுது y மட்டும் தான் காமனாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒய்யை மட்டும் வெளில எடுத்துட்டு இங்கே எக்ஸ் இருக்கு, சாரி இங்கே ப்ளஸ் தான், இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் வெளில போனதுனால எக்ஸும் இங்கே ஒரே ஒரு 2y மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 2y போட்டாச்சு. இப்போ ஃபேக்டரைஸில் இது வந்து அதாவது அல்ஜிப்ரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அல்ஜிப்ரா நிறைய பேர் பயப்படுவாங்க, ஆனால் அல்ஜிப்ராங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 டேர்ம்ஸில் காமன் தானே எடுத்திருக்கோம், காமன் எலிமெண்ட் தானே வெளில எடுத்திருக்கோம். இப்போ பாருங்களேன், எக்ஸ் + 2y ப்ராக்கெட் ரெண்டுத்தையும் பாருங்க, உள்ள இன்னர் ப்ராக்கெட் ரெண்டுத்தையுமே அது ரெண்டும் சேமாக இருக்கா. ஸோ எக்ஸ் + 2y நான் வெளில எடுக்கிறேன். அப்போ என்னவாகுது, இங்கே ஒரு எக்ஸும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸ் + 2y போனதுனால பேலன்ஸ் எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ் + 2y வெளில போனதுனால ஒய் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இந்த எக்ஸ் + yன்னு போட்டிருக்கேன். எக்ஸ் + 2y வெளில வந்துருச்சு, பேலன்ஸ் உள்ள எக்ஸ் + y உள்ள இருக்கு. இப்போ ஏற்கனவே 3 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே வாங்க, இதை பார்த்தீங்கனாலே தெரியும், a² + 2ab + b², a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா, a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ a² + 2ab + b² இருக்கிறதுனால நான் அதை எழுதி என்ன பண்ணிட்டேன், x² + 2xy + y²ங்கிறது எதோட ஃபார்முலா, ax + y ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவை போட்டாச்சு. அடுத்து பாருங்க, கடைசியா இந்த டினாமினேட்டர் பாருங்க, x² - y² உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது a² - b² ஃபார்ம். ஸோ இது x + y × x - y பிரிச்சிட்டேன். ஸோ இந்த 4 எக்ஸ்பிரஷனோட வேல்யூஸையும் எடுத்து நான் ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதியாச்சு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் இது எங்கே இருக்கு, இது இருக்கா, அதை எடுத்து எழுதிட்டேன். டிவைடட் பை இதோட ஆன்சர் எங்கே இருக்கு, இது இருக்கா, அதை எடுத்து எழுதிட்டேன். அப்புறம் இதோட ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, இது ஒரு பாருங்க x + y ஹோல் ஸ்கொயர், அதையும் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி x² - y² வேல்யூவும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ காமனா இது மாதிரி செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கா இருக்கும். இதுக்கு வந்து பேசிக்கா எல்லா ஃபார்முலாஸ், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா போதும், ஃபேக்டரைஸ் பண்றது தெரிஞ்சதுன்னா போதும். அல்ஜிப்ரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, x - y க்கு x - y கேன்சல் ஆயிடுச்சா. அதே மாதிரி x + y ஹோல் ஸ்கொயர் தானே, அதில் வந்து ஒரு x + y போயிடுச்சு, இங்கே ஒரு x + y போயிடுச்சா. அப்போ இன்னொரு x + y இருக்கு இல்லையா இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 2 x + y பதிலாக இது ஃபுல் x + y ஹோல் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு x + y இருக்கு, இங்கே ஒரு x + y பதிலாக இங்கே ஃபுல் x + y ஹோல் ஸ்கொயரை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ உன்கிட்ட என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, x² + xy + y²ம் 3 × x + 2y மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதான் அதோட ஆன்சர். இப்போ தேர்ட் சம் 3.5ல உள்ள தேர்ட் சம் சிம்பிளிஃபை தான். அதுவும் இவ்வளோ நம்ம பார்த்தது மல்டிப்ளிகேஷன்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டிவிஷன்னாலும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம என்ன ப்ரொசீஜர்லாம் செஞ்சோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஆனா இந்த டிவைட் மட்டும் இன்டுவா மாறும்பொழுது இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். டிவைட் இன்டுவா மாறும் என்னமோ இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா எதுவுமே வேண்டாம், நான் டைரக்டா போறேன்ட்டு தப்பு பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நாலுமே ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஃபேக்டரைஸ் பண்ண வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். பாருங்க எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் போட்டேனா, இப்போ 2 3s are 6 மிடில்ல என்ன இருக்கு 5. ஸோ மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா 5, 3 2s are 6, 3 2 ஆட் பண்ணா 5, ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு முன்னாடி 2ங்கற 1ஓட கிரேட்டர் தானா இருக்கறனால இந்த வேரியபிள் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டரா இருக்கறனால அத பை 2a இந்த 3ஐயும் போட்டு 2ஐயும் போட்டு பைல
2a 2aன்னு போட்டிருக்கேன். இது கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் இது கேன்சல் பண்ண முடியும். இது 1a + 1ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க, 2a + 3 இன்ட்டு a + 1. இங்கே ஒன்றுமே சைன்லாம் என்ன மீனிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்றுமே சைன்லாம் ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ a + 1 இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் செகண்ட் ஸ்டாரில் இது போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்க 2 6 12, மல்டி பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்போ எப்படி வரும், 5 2s 10 தான் வருது, 5 × 2 ஆட் பண்ணால் 7. அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் 4 3s 12ன்னு வருது, 4ஐயும் 3 ஆட் பண்ணால் 7 வருது. இதுக்கும் முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து மோர் தேன் 1 இருக்கிறதுனால இது 2aவை டிவைடில் போடுங்க. பாருங்க 4ஐயும் போட்டாச்சு, 3ஐயும் போட்டாச்சு, டிவைட் போட்டு இது 2aவை போட்டுக்கோங்க. இப்போ இது மட்டும் கேன்சல் பண்ணோம்னா 1a + 2, அதாவது a + 2ன்னு வரும். இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்க a + 2 × 2a + 3ன்னு போட்டாச்சு, a + 2 × 2a + 3ன்னு போட்டாச்சு. அடுத்தது நான் இதை போடாமல் ஏன் இதை போட்டிருக்கேன், அடுத்தது நான் தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இதுதான் நான் போடணும். இதை போடாமல் நான் ஏன் இதை போட்டிருக்கேன்னு சொன்னால், நம்ம இன்ட்டு பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும்ல, அப்போ நீ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறனால நான் ஃபஸ்ட்டு இந்த -5a² - 35a - 50க்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்க தேர்டு ஸ்டாரில் ஒவ்வொன்றா தானே போடணும். நான் அவசரமாக அது போடலை, நான் பிளான் பண்ணி தான் போட்டிருக்கேன். என்னென்னா நம்ம எடுத்து எழுதும்போது தப்பு பண்ணிடக்கூடாதுக்காக ஃபர்ஸ்ட் இதை நான் போட்டிருக்கேன். இதில் காமனாகவே 5ஐ வெளியெடுக்கலாம். அதனால் என்ன ஆகும், இங்கே இந்த ஒரு நிமிஷம் பாருங்களேன், 5ஐ வெளியெடுத்தோன்னா என்னவாகும், ஒரு a² - 7 5s 35 7aன்னு வரும். இங்கே வந்து 10 5s 50ங்கனால 10 உள்ளே வரும். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. -5a நான் வெளியெடுத்தனால உள்ளதெல்லாம் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ a² + 7a + 10ன்னு ஆகிடுச்சு. இதோட சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா திருப்பி வேணாலும் இங்கே எழுதுகிறேன். -5a² - 35a - 50 பார்த்தீங்கன்னா -5 நான் வெளில எடுக்கும்போது என்னவா, அது உள்ள எல்லா மைனஸும் வெளில வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் தான் உள்ளே வரப்போகுது. 5 வெளில போனாலும் இங்கே வெறும் a². இங்கே 5 வெளில போனால் 7 5s 35 7 மட்டும் உள்ளே இருக்குது. 10 5s 50ங்கனால 10 மட்டும் உள்ளே இருக்குது, 5 வெளில இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணா 10. இங்கே பாருங்க 1 2 3 ஸ்டார், இதுவும் கன்ஃபியூஷன் இல்லாமல் தான் போட்டிருக்கேன். தேர்ட் சம்முக்கு தேர்ட் ஸ்டார் அதை போட்டுக்கேன் பாருங்க. அதில் மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும்னா ஆட் பண்ணால் 7. 5 2s 10, 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7 கிடைக்குது. அப்புறம் இது எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்க, நேராக a + 5 × a + 2, a + 5 × a + 2ன்னு எழுதியாச்சு. இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கடைசியாக இது எடுத்துக்கலாம். a² + 6a + 5 மல்டிப்ளை பண்ணா 5 ஆட் பண்ணா 6. இதை பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 5 ஆட் பண்ணா 6. இது நான் போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். 3 to 6 வச்சு போட்டால் கேன்சல் பண்ண முடியல. அதுக்கப்புறமே தான் செக் பண்ணும்போது தெரியுது, ஆஹா நம்ம இங்கே கொண்டு போய் 6ஐயும் இங்கே 5ஐயும் போட்டுட்டேன். எப்போதுமே கரெக்டாக போடுங்க. இந்த ஏங்கிற வேரியபிள் இல்லாத இண்டிபெண்டன்ட் டேர்ம் தான் வந்து ப்ராடக்ட். ஸோ அது இங்கே வரணும். மிடில் உள்ள ஏயோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து சம் ஆகணும். ஸோ 5 மல்டிப்ளை பண்ணால் 5 ஆட் பண்ணால் 6 வரணும். ஸோ 5 1s 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 கிடச்சிருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம், a + 5 × a + 1 எழுதலாம். ஸோ நம்ம இந்த 4 எக்ஸ்பிரஷனுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2a + 3 × a + 1 எழுதியாச்சு. டிவைடில் இது a + 2 × 2a + 3 எழுதியாச்சு. இன்ட்டு போடும்போது என்னவாகும், இது மேலே போய்ட்டு இல்லையா, இது மேலே போய்ட்டு டிவைடில் வந்துடும் இல்லையா, ரெசிப்ரோக்கல். ஸோ இதோட வேல்யூ நான் கரெக்டாக போட்டு வச்சுக்கோன்னா அதை எடுத்து எழுதிக்கோங்க. -5 × a + 5 × a + 2 எழுதியாச்சு. கடைசியாக இதுக்கு வாங்க, a² + 6a வேல்யூ இது இருக்கு பாருங்க. கடைசியாக a + 5 × a + 1ன்னு இப்போ எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. இன்ட்டு வரதுனால ரெசிப்ரோக்கலா மாதிரி எல்லாத்தையும் எழுதி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க 2a + 3. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான நேரம் வந்துச்சு. 2a + 3 a + 1க்கு a + 1 கேன்சல் ஆயிடுச்சு, a + 2க்கு a + 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் a + 5க்கும் இங்கே a + 5 கேன்சல் ஆயிடுச்சு. சப்போஸ் இங்கே பைல 5 இருந்தால் 5ம் கேன்சல் ஆகி -1 வந்திருக்கும். பைல 5 இல்லாதனால இந்த -5 மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ அதையாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் கிடையாது.